நலந்தானா. வணக்கம் நேர்களே. நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் இன்றைய இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்கள், மக்களினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும், அதே போன்று இந்த தொற்றா நோய்களில் இருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை தான் நாங்கள் இன்றைய தினமும் இந்த நலந்தான நிகழ்ச்சியூடாக பார்க்க போகிறோம். இது தொடர்பான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் கிழக்கு பல்கலை வளாகத்தினுடைய விரிவுரையாளர் பிஜிதா பகீரதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இன்று இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னர் நாங்கள் நிலந்தான நிகழ்ச்சியூடாக வேறு சில நோய் நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் நாங்கள் இந்த மக்களினுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதே போன்ற இந்த தொற்றா நோய்களில் இருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுடைய இந்த நாளாந்த உணவு பழக்க வழக்கம், அந்த விடயங்களையும் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியூடாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கலாம், இந்த நவம்பர் 14 உலக நீரிழிவு தினம். அதனையொட்டி இந்த நீரிழிவு தொடர்பான விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். சரி, ஆரம்பத்தில் நான் கேட்கிறேன், அதாவது இந்த தற்போதைய இந்த காலகட்டம் மழையுடனான காலகட்டமாக இருக்கின்றது. பல தொற்று நோய்கள் பரவுகின்ற அபாயம் கூட இருக்கின்றது. எனவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மக்களிடம் தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மக்கள் எவ்வாறு தங்களுடைய உணவு பழக்கங்கள் ஊடாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு? சிறந்த கேள்வி. நோய் எதிர்ப்பு சக்தி என்று நாங்க பார்க்கல, எங்களோட உணவில எந்த உணவுகளை கூட எடுக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்க கூட்டலாம் என்று பார்க்கல. புரத உணவுகளை நம்ம கூட எடுக்கிறதாலதான் நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு கூடணும்னா நாங்க புரதம் சார்ந்த உணவுகளை எடுக்கணும். புரதம்னு சொல்லி சொன்னா நம்ம எங்களோட அன்றாட வாழ்வில் காலையில இருந்து நாங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்னா, இப்ப அதாவது விலங்குகள்ல இருந்து எடுக்கிற உணவுகளையும் புரதம் இருக்கும், தாவரங்கள்ல இருந்து எடுக்கிற உணவுகளையும் புரதம் இருக்கும். எது சிறந்தது அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டுக்கு நாங்க போகாம, நாங்க விலங்குகள்ல இருந்து என்னென்ன சாப்பாடுல எடுத்தா எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமென்று பார்த்தோம்னா, முட்டையை விட ஒரு முட்டை ஒரு நிறை உணவுன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கிறோம். ஸோ முட்டை, அது போல ரச்சி, அதை போல மீன் வகைகள், மற்றது இந்த இறால் நல்ல புரோட்டீன் சோர்ஸ். ஆரம்ப காலங்களில் இந்த நண்டு, இறால், கணவாய் போன்ற சாப்பாடுகளை கிரந்தி சாப்பாடு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், இப்ப தற்போதைய நவீன இந்த ரிசர்ச்சர்ஸ் மூலம் இந்த இறால் நல்ல ஒரு சோர்ஸ், ஈஸியா குக் பண்ணலாம், ஈஸியா டைஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுகள் விலங்குகள்ல இருந்து எடுக்கிற சோர்ஸா இருக்கு. இப்ப ஒரு முட்டை என்று எடுத்துக்கொள்வோம்னா, முட்டையில கிட்டத்தட்ட 6.5 7 கிராம்ஸ் புரோட்டீன்ஸ் இருக்கும். அதுல வெள்ளைக்கருவில கிட்டத்தட்ட 3.5 கிராம் அளவு இருக்குது புரோட்டீன். மஞ்சக்கருவில கொழுப்பும் இருக்கு. இப்ப சில பேர் மஞ்சக்கருவில கொழுப்பு இருக்கிறபடியால மஞ்சக்கருவை எடுக்கக்கூடாது, நாங்க வெள்ளைக்கருவை மட்டும் எடுக்கணும் என்ற ஒரு இதுலயும் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இந்த மஞ்சக்கருவில இருக்கிற ஒரு புரதம் அதாவது இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் மெத்தியோனின் சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, எங்கள உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு பயன்படுறபடியால நாங்க முட்டையை முழுமையா எடுக்கணும். ஒரு ஹெல்த்தியான பர்சன் ஒரு நாளைக்கு 3 முட்டை முழுமையா சாப்பிட்டாலும் கூட எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரம் தொற்றா நோய்கள்ல இருக்கிற ஆக்கள் அவங்களோட பிளட் சுகர், அவங்களோட லிபிட் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு 2 முட்டையோ 3 முட்டையோ, ஆனா வெள்ளைக்கரு அவங்க 4 வெள்ளைக்கரு சாப்பிட்டா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. இது விலங்கு புரதங்கள். தாவர புரதங்கள்ல நாங்க எதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம்னா, சில பேர் தாவர உணவு மட்டும் எடுக்கிற ஆக்கள் இருக்கீங்கன்னா, ஈவன் பால் கூட எடுக்காம வீகன்ஸ் கூட இருக்கீங்கன்னா, அவைகள் எப்படி தங்களோட சாப்பாடுல எதை சேர்க்கறதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டலாம். குழந்தையில இருந்து நாம இதுல சேர்த்து கொண்டு வரணும். முக்கியமா என்னன்னா பால் நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸ். அது போல அடுத்ததா நான் சொல்றது புரத சாப்பாடு பருப்பு வகைகள், மற்ற இந்த நட்ஸ் என்று சொல்லுவோம். இப்ப நாம என்னது முந்திரி பருப்பா இருக்கலாம், இல்ல நாங்க பொட்டுக்கடலையா இருக்கலாம், கடலையா இருக்கலாம், வேர்க்கடலையா இருக்கலாம். அதே நேரம் உளுந்து, பயறு, இந்த மாதிரியான நோமலா மைசூர் பருப்பா, துவரம் பருப்பான்னு பருப்பு வகைகள்ல கூடுதலா இந்த புரத உணவுகள் இருக்குது. மற்றது மரக்கறிகள், இந்த காய்கறிகள் எல்லா நிறங்களும் உள்ள காய்கறிகள் நம்ம எடுக்கிறதால புரதச்சத்து நமக்கு கிடைக்குது. அதே நேரம் எங்களுக்கு நேரச்சத்தும் கிடைக்குது. இதனால நாங்க தாவர புரதம் இன்னும் நல்லமென்று சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, நீங்கள் குறிப்பிட்ட அதாவது இந்த விலங்குகளில் இருந்து எடுக்கின்ற நாங்கள் உணவுகளூடாக எவ்வாறான புரதங்கள் எங்களுடைய உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்றது, அதே போன்று இந்த தாவரங்களில் இருந்து நாங்கள் எடுக்கின்ற உணவுகளூடாக எவ்வாறு இந்த புரதம் நம்முடைய உடம்பில் சேர்க்கின்றது என்று கூறுகின்றோம். ஆனால் நீங்க இதற்கு முன்னர் கூறிய ஒரு விடயம், அதாவது நல்ல ஒரு சுகதேகியான ஒரு மனிதன்
ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதே போன்று தொற்றா நோய்கள், அதாவது இந்த கொலஸ்ட்ரால் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்று அவர்கள் அதற்கான 2 அல்லது 1 முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுவோம். ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த முட்டையை சாப்பிடுகின்ற பொழுது முட்டையை அவித்து சாப்பிடுகின்ற சிலர் இருக்கின்றார்கள். அதே போன்று சிலர் முட்டையை வந்து பொரித்து சாப்பிடுபவர்களும் இருக்கிறார்கள். சிலருக்கு அவித்த முட்டை பிடிக்காது, சிலருக்கு இந்த பொரித்த முட்டை பிடிக்காது. ஆனால் முட்டையை எவ்வாறு நாங்கள் எடுத்துக்கொள்வதனூடாக அந்த புரதம் அல்லது அதனுடைய சத்துக்கள் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கின்றது? ஏனென்றால் நாங்கள் சிலர் கூறுவார்கள் எங்களுக்கு முட்டை பொரியல் தான் பிடிக்கும். எனவே அந்த வெள்ளைக்கரு நீங்கள் கூறிய அந்த விடயத்தினூடாக நான் கேட்கிறேன், இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கலாம். இதை விட நீங்க சொன்னதை விட பச்சையாயும் முட்டை எடுக்கிறாக்களும் இருக்கணும். ஸோ அந்த பச்சையா எடுக்கிறதா, அவிச்சு சாப்பிட்றதா, பொரிச்சு சாப்பிட்றதா எது சிறந்தன்னு சொல்லி பார்க்க போகல. இப்ப நாங்க வேக வச்சு சாப்பிட்றது வந்து நாங்க நல்லமன்னு சொல்லுவோம். ஏன்னா வேக வைக்கல வந்து இந்த நுண்ணங்கிகள் இந்த தொட்டு அது இல்லாம இருக்கு. பட் நாங்க பொறிக்கேக்கில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா எண்ணெய் பாவிக்கிறோம்ன்றதுல இருக்குது பொறிக்கேக்கில். அப்ப நாங்க வந்து இப்ப ஃபேட் வந்து நாங்க வந்து அளவாத்தான் எடுத்துக்கொள்ளணும். ஃபேட் வந்து எங்களுக்கு கட்டாயம் எங்களோட உடம்புக்கு தேவையான ஒன்றுதான் கொழுப்பு, தேவை இல்லைன்னு சொல்லி இல்லை. இப்ப ஒரு 80ஆம் ஆண்டு அப்படியான காலப்பகுதியில என்ன சொல்லிச்சினோம்னா WHO இதுலயே சொல்லிச்சினோம் என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து கொழுப்பை வந்து கூட எடுத்தோம்னா எங்களோட ரத்த குழாய்கள்ல வந்து அடைப்பு வந்துடும், மறுபடியும் கொழுப்பை குறைச்சி எடுக்கணும்னு சொல்லிச்சினோம். இப்ப 90க்கு பிறகு திருப்பி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நவீன ஆய்வுல என்ன சொல்லுதுன்னா, நாங்க உணவால எடுக்கிற கொழுப்பால எங்களுக்கு ரத்த குழாயில அடைப்பு வாரையில அது வந்து எங்களுடைய ஈரல்ல இருக்கிற மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிற குழப்பத்தால தான் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய ரத்த நாடிகளை வந்து அடைப்பு வருதுன்னு சொல்லி. இப்ப கொழுப்பு உங்களுக்கு தேவை, ஆனா நம்ம வந்து அது மிதமான கொழுப்பு, அளவான கொழுப்பாய் நல்ல கொழுப்பாயும் பார்த்து எடுத்துக்கணும். இப்ப நாம வந்து முட்டை பொரிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றோம்ன்றதுலதான் இருக்குது. இப்ப நம்ம வந்து அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸால வந்த ஆயில் இல்லாம அன்சச்சுரேட்டட் ஃபேட்ஸால வந்து எடுக்கிற ஆயில், நாங்க வந்து சன்ஃபிளவர் ஆயிலா, ஒலிவ் ஆயிலா, இல்லாட்டி வந்து ஒரு அவகோடா ஆயிலா, அந்த மாதிரி கிரவுண்ட் கடலை எண்ணெய்ன்னு சொல்லுவோம். மற்றது வந்து மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எண்ணெய் இந்த தொட்டானோ இருக்கிறார்கள் பாவிச்சா நல்லா. ஆனா தேங்காய் எண்ணெய் கூடாதுன்னு நான் சொல்லல. இப்ப நிறைய ஆய்வுகள் தேங்காய் எண்ணெயிலும் போயிருக்கு. இப்ப தாய்ப்பால்ல ஒரு சத்து இருக்கு, லோரிக் ஆசிட். அந்த சத்து வந்து தேங்காயில மட்டும்தான் அது இருக்கு, வேற எதுலயுமே இல்லை அந்த லோரிக் ஆசிட். அப்ப நாங்க தேங்காயை பச்சையாயும் சாப்பிடலாம், அதாவது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலா எடுத்தும் சாப்பிடலாம், வேற எண்ணெய் வடிவிலும் சாப்பிடலாம். ஆனா எல்லாமே அந்த ஒரு லிமிட்டுக்குள்ள மிதமான அளவில் அந்த அளவு தான் இருக்கு. ஸோ முட்டை பொரிக்கல நாம வந்து ஒரு கரண்டி போட்டு தான் நாங்க பொரிக்க போறோம், அதோட பாதிப்பில்லை. ஆனா மற்ற நேரங்களில் நாங்க எப்படி எண்ணெய் எடுக்கல இந்த எண்ணெயும் சேர்ந்து சென்று எங்களுக்கு கொழுப்பிட அளவு கூடிரும். ஆனப்படி உங்களோட கேள்விக்கு நான் சொல்றேன்னா, இந்த 3 வடிவத்திலும் நாங்க வேக வச்சு சாப்பிடுற முட்டை வந்து நல்லதா இருக்கு. நிரந்தர நிகழ்ச்சியூடாக நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களூடாக எவ்வாறு நாங்கள் இந்த நோய் நிலைமைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான கருத்துக்களை, ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் விஜிதா பகீரதன் அவர்கள். சரி, இதற்கு முன்னர் நீங்கள் இதற்கு முன்னர் 80-90களுக்கு முன்னர் எவ்வாறு எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தது, அதே போல அதன் பின்னர் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியூடாக பல கட்ட ஆய்வுகள் இடம்பெற்று அந்த ஆய்வுகளின் ஊடாக சில மாற்றங்கள், அதாவது ஆரம்ப காலத்தில் நாங்கள் தவிர்க்கப்பட்ட சில உணவுகளை நாங்கள் இன்றைய இந்த தொழில்நுட்பத்தினுடைய கண்டுபிடிப்புகளின் ஊடாக, இந்த ஆய்வுகளின் ஊடாக நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் கூறினீர்கள், அதாவது இந்த எங்களுடைய இரத்த நாளங்களில் வருகின்ற அடைப்பு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற கொழுப்பு உணவுகளிலும் பார்க்க எங்களுடைய உடலில் உற்பத்தியாகின்ற கொழுப்பினுடைய அளவுதான் அந்த அடைப்புக்கு காரணமாக வருவதாக கூறுகின்றோம். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த உணவு பழக்க வழக்கம் என்று வருகின்ற பொழுது சிலர் உரிய நேரத்துக்கு இந்த உணவுகளை உட்கொள்வதில்லை. காலை, மதியம், இரவு. சிலர் ஒருவேளை உணவை, அவர்களுக்கு அந்த வறுமை அன்றில்லை, அந்த நேர பற்றாக்குறை, அதனால் அவர்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று சிலர் காலை உணவையும் மதிய உணவையும் சேர்த்து இடையில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அவர்கள் ஒரு காலை மதியம் இடைப்பட்ட ஒரு நேர உணவை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவர்கள் இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும். இந்த எந்தெந்த நேரத்துக்குள் நாங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அது எங்களுக்கு சமபாடு அடையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சிலர் இந்த நேரம் தவறி உண்பதால் இந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அந்த நேர கட்டுப்பாடு, அதாவது எந்தெந்த நேரத்துக்குள் நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், காலை மதியம் இரவு?
ஓகே, இந்த கேள்விக்கு நான் சொல்றேன்னா, நாங்க ஆரம்ப காலத்துல ஆதி காலத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வேட்டையாடித்தான் மனிதர் வந்து உணவை சாப்பிட்டினா, அப்ப அவங்க வேட்டையாடியக்குள்ள எப்பப்ப அவங்களுக்கு உணவு கிடைக்கும், பகல்ல தான் வேட்டையாடலாம், இரவு நேரத்துல வேட்டையாட போக இயலாது. அப்ப பகல்ல தான் சாப்பிடணும், இரவுல சாப்பிடவே இயலாது. அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த தொற்றா நோய்கள், டயபெட்டிக் மெலைட்டஸா, ஹைப்பர் டென்ஷனா, ஹார்ட் டிசீஸா, அவங்க எந்த வருத்தமும் இருக்கையில சூரியன் உதிக்க தொடங்கினா பிறகு வேட்டையாட போவினா அந்த நேரம் கிடைக்கிற உணவு எல்லாத்தையும் சாப்பிடுவினா அவ்வளவு அந்த நவீன சாப்பாடா இருந்தது. சோ ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிடுறது கூட அப்படி 2 நேரமா ஒரு நேரமா தான் சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பேலன்ஸ் டயட் வார மாதிரி அவன் டயட் பேட்டர்ன் வந்து இருக்கும். எனக்கு கூட வந்து இறைச்சி வயல் எடுப்பினா மற்ற வந்து காய்கள் பழங்கள் அதுல அவங்க சாப்பிடுவாங்க. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஜங்க் ஃபுட்டோ அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட்டோ ஒன்றுமே அந்த காலத்துல இருந்திருக்காது. அப்ப அந்த காலத்துல 2 நேரத்துக்கு சாப்பிடணும். ஆனா நாங்க நார்மலா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆளுக்கு வந்து நாங்க வந்து 3 நேரம் சாப்பிடுறது சிறந்தது. இப்ப அவை வந்து காலையில வந்து சாப்பிடாம விட்டுச்சு நம்ம சொல்லி, இப்ப பள்ளிக்கூடம் படிக்க போற ஒரு பிள்ளை காலையில சாப்பாடு எடுக்காட்டி அவட்ட பிளட்ல வந்து குளுக்கோஸ் அளவு குறைவாதான் இருக்கு. எங்களோட பிரெயின் வந்து சரியா தொழிற்படுறதுக்கு இந்த குளுக்கோஸ்ன்றது சரியான முக்கியமான ஒரு விஷயம். அப்ப கிளாஸ்ல போய் ஒரு 8:30 9 மணிக்கே பிள்ளைக்கு பசிக்க தொடங்கிடும், பிள்ளையால சரியா கன்சென்ட்ரேட் பண்ணலாம், டீச்சர் என்ன கற்கிறான்னு விளங்காது. அப்ப கட்டாயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். இல்லாட்டி வந்து என்ன செய்யணும், எங்களோட வயிற்று பகுதியில அமிலத்தன்மை வந்து அதிகரிக்கிறதால அங்க தேவையில்லாத பாக்டீரியா H. pylori போன்ற பாக்டீரியாக்கள் வளர்றதால அல்சர்கள் வர்ற சான்சஸ் இருக்குது. இது அங்க நாங்க டிசீஸ் கண்டிஷனுக்கு போனோம்னா, அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸுக்கு நாங்க வந்தோம்னு சொல்லி சொன்னா, அப்படி பார்க்கல எங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்களோட உடல் பருமன் கூடின நிலைமையை நாங்க ஒபேசிட்டி என்று சொல்லுவோம். அதாவது வந்து எக்ஸஸா கொழுப்பு தேங்கின ஒரு நிலைமை. அந்த நிலைமையில நாங்க எங்களோட பாடி மேஸ் இண்டெக்ஸ் உடற்திணிவு சுட்டியை பார்த்தோம்னா நார்மலா எங்களுக்கு 18.5க்கும் 24.9க்கும் இருக்க வேண்டியது 25 விட கூடிச்சென்று சொன்னா நாங்க ஓவர் வெயிட் என்று சொல்லுவோம், 30 விட கூடிச்செண்டா ஒபேஸ் என்று சொல்லுவோம், 35 விட கூடிச்செண்டா எக்ஸ்ட்ரீம் ஒபேஸ் கிளாஸ் 2 ஒபேஸ் கிளாஸ் 3 சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான கண்டிஷன்ல நாங்க வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மெத்தட வந்து நாங்க வந்து எல்லாருக்கும், அதாவது வந்து எங்களுக்கு வந்து இப்ப ஈட்டிங் விண்டோ அதே நேரம் ஃபாஸ்டிங் விண்டோன்னு சொல்லி, ஈட்டிங் விண்டோ டைம்ல நாங்க வந்து சாப்பிடலாம், ஃபாஸ்டிங் விண்டோ டைம்ல வந்து நாங்க சாப்பிடலாம். இப்ப சாப்பிடுற இந்த ஈட்டிங் விண்டோ டைம்ல நாங்க பேலன்ஸ் டயட்டா எடுத்துக்கணும், எக்ஸஸ் கலோரி இருக்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஃபாஸ்டிங் விண்டோல வந்து நாங்க வந்து டீஹைட்ரேஷன் ஆகாத மட்டில நாங்க தண்ணியை குடிச்சு அதாவது கலோரி 0 கலோரி இருக்கிற தண்ணி எழுப்ப நாங்க வேணும்னா பச்சை தண்ணியா இல்லாட்டி வந்து ஒரு பாயில் வாட்டரா இல்ல ஒரு லெமன் வாட்டரா இல்ல அந்த மாதிரியான கிரீன் டீயா இல்லாட்டி பிளாக் டீயா சுகர் இல்லாம அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் விண்டோ டைம்ல இருந்திருக்கலாம். அப்படி இருக்க டைம்ல 16 hours ஃபாஸ்டிங் நாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்றோம், ரெக்கமெண்ட் பண்றோம்னா அந்த 16 hours ஃபாஸ்டிங் பின்னேரம் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 16 hours சரியா 10 மணிக்கு பிரேக் பண்றக்கூடிய பிரேக் ஃபாஸ்ட்னா நாங்க பிரேக் பண்ற டைம் 10 மணிக்கு பிரேக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா. ஏனண்டா அந்த அசிட் பிரச்சனைக்கும் அல்சர் பிரச்சனைக்கும் ஓகேயா இருக்கும். அசிட் வந்து கூடுதல் மேலும் 10 மணின்னு ஓரளவு ஓகேயா இருக்கும். இந்த 10 மணிக்கு சாப்பிட்றவர் திருப்பி வந்து மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணிக்குள்ள சாப்பிட்டு இரவு 8 மணிக்குள்ள இல்லாட்டி குறைஞ்சது 7-8க்குள்ள நாங்க சாப்பிட்டு முடிச்சே ஆகணும். இந்த மிட் நைட் பிரியாணியா இந்த மிட் நைட் சாப்பாடு எல்லாம் எடுக்க கூடாது. அதுக்கும் வந்து ஒரு அறிவியல் காரணம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, எங்களோட ஹோமோன்ல வந்து மூளையால வந்து மெலட்டோனின் ஒன்று செக்ரேட் பண்ணப்படும் இரவில. அது வந்து சூரியன் வந்து மறைஞ்ச உடனே அந்த செக்ரீஷன்ஸ் வந்து சுரக்க தொடங்கும். அந்த நேரம் எங்களோட உடம்புல வந்து கோர்ட்டிசோல் ஹோமோன் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப மெலட்டோனின் சுரக்க தொடங்கினா எங்களுக்கு நித்திரை வரணும். சோ மெலட்டோனின் மெல்ல மெல்லமா சுரக்க தொடங்கி இப்ப ஒரு 12-2 மணிக்கெல்லாம் நல்ல ஹை லெவல்ல இருக்கும். அந்த நேரம் கோர்ட்டிசோல் லோ லெவல்ல இருக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து சமிபாடு நடக்காது. எங்களோட உடம்புல இருக்கிற அந்த செல்ஸ் ரிப்பேர் நடக்கும், கிளைகோஜின் வந்து ரீஸ்டோர் பண்ணப்படும், மெமரி கன்சல்டேஷன் நடக்கும். நாங்க நல்லா நித்திரை கொண்டாதான் நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல போக்கஸ்டா நாங்க வந்து வேலை செய்யலாம். சோ இந்த மாதிரி எங்களோட உடம்புல இருக்கிற சர்க்காடியன் ரிதிமை வந்து நாங்க மெயின்டைன் பண்றதால வந்து எங்களுக்கு வந்து உடம்புல வந்து இந்த தொற்றா நோய் பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம். இந்த சர்க்காடியன் ரிதிம்ன்றது வந்து சரியான ஒரு முக்கியமான இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க உணவு வேலைகள் வந்து இப்ப நீங்க கேட்டகளுக்கு திருப்பி கடைசியா வாரன் கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். இப்ப நான் ஒரு தனிப்பட்ட நான் சாப்பிடுற டைம் உங்களுக்கு நான் வந்து இது இப்ப மருத்துவம் வந்து பர்சனலைஸ்ட் மெடிசின், அதே மாதிரி கஸ்டமைஸ்ட் ஃபுட். இப்ப எனக்கு எந்த உடம்புக்கு ஏற்ற சாப்பாடு உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி இல்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவைக்கு ஏற்ற மாதிரி அவையோட பிளட் சுகருக்கு ஏற்ற மாதிரி அவையோட லிபிட் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உணவை நாங்க வந்து ரிகமெண்ட் பண்ணணும். அப்ப நாங்க இந்த சாப்பாட்டு நேரத்தை வந்து கன்சிஸ்டன்ஸா வச்சு அந்த உடம்பு வந்து எங்களோட அந்த ரிதிமை வந்து சரியான முறையில வச்சிருக்கணும், கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். இரவு சாப்பாடை நீங்க வந்து 7 மணிக்குள்ள சாப்பிடுங்க. படுக்க போறதுக்கு ஒரு 2-3 hours முன்னமே நீங்க சாப்பிட்டுருங்க. அதான் என் அட்வைஸ்.
சரி, அடுத்து நாங்கள் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான சில அறிவு ஏனென்றால் இந்த நவம்பர் 14 உலக நீரிழிவு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான சில அறிவுரைகள் சில மருத்துவர்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான உணவு பழக்க வழக்கம் எவ்வாறானதாக இருக்கு? ஆமா, இலங்கையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு 20 வயசுக்கு மேற்பட்ட அடல்ட்ஸ்ல வந்து 22% வந்து இந்த நீரிழிவு வந்து 2024-25 டேட்டாவின்படி வந்திருக்குது 22%. இதுல வந்து நாங்க பார்த்தோம்னா நார்மலா எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாம நார்மல் வெயிட்ல இருக்கிற ஆக்களே 20% ஆக்கள் பாதிக்கப்படினா, ஆனபடியே இந்த டயபெட்டிக் மெலைட்டஸ் வந்து ஒரு குளோபல் சேலஞ்சா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னா லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ்ல முதல் 5 டிசீஸுக்குள்ள டயபெட்டிக்கும் வருது. இந்த நீரிழிவு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா உடம்புல இருக்கிற எல்லா தொகுதியும் பாதிக்கப்படும். ஏன்னா நீரிழிவுண்டா ரத்தத்துல சர்க்கரைன்ற அளவு கூடின நிலைமை. அப்ப ரத்தம் எங்கெங்கெல்லாம் போதும் அந்தந்த இடங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். நாங்க பார்க்க போனோம்னா தலையிலிருந்து கால் மட்டும் உடம்புல இருக்க சகல தொகுதிகளே நீரிழிவு பாதிக்கப்படுற ஒன்றா இருக்கு. இப்ப நீரிழிவு வந்து நாங்க வந்து இல்லாம ஒரு ஆளுக்கு நீரிழிவு வந்துட்டா நாங்க அதை இல்லாம செய்யலாமா, மருந்து பாவிக்காம விடலாமான்றெல்லாம் பெரிய கேள்விகள் இருக்குது. அப்ப முதல் வந்து எங்களோட குருதியில வந்து ரத்தத்தின் அளவு படிப்படியா அதிகரிச்சு ஒரு சிம்டமுமே இல்லாத நிலைமை ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் சொல்லுவோம். அந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸ்ல நாங்க அடிக்கடி போய் ஸ்கிரீனிங் செய்யற அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல 2 தடவை இருந்தாலும் நாங்க ஸ்கிரீனிங் செய்யல எங்களோட இந்த பிளட் சுகர் அளவுக்கு பார்த்தோம். அதாவது ப்ரீ டயபெட்டிக்ல நாங்க 10 மணித்தியாலும் ஃபாஸ்டிங்ல இருந்து போட்டு போய் பிளட்டை செக் பண்ணிக்க 129க்கு கீழே இருந்துச்சுன்னா நார்மல், 129ல இருந்து 140ல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது வந்து ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன்ல நாங்க இருக்கேக்குல நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நாங்க பிளண்டமெண்டா டயபெட்டிக் கண்டிஷனுக்கு வந்து நாங்க போக தேவையில்லை. ஈவன் டயபெட்டிக் சொல்லி நாங்க வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம். HbA1c வந்து 6.4 விட கூட இருக்கு, ஒரு 7.5க்குள்ள நிக்குதுண்டா கூட இந்த உணவு பழக்க வழக்கங்களை கையாளுறது மூலமாய் இந்த நான் சித்த வைத்திருந்தபடி இந்த ஹெர்பல் ரெமெடிஸ், அதாவது சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் நம்ம எடுக்கிறதாலையும் அந்த டயபெட்டிக் வந்து திருப்பி ப்ரீ டயபெட்டிக்கு கொண்டு வந்து நார்மல் நிலைமையை கொண்டுடலாம். ஆனா வந்து இப்ப நாங்க 200-300 பிளட் சுகர் இருக்கேக்குள்ள நாம வந்து திருப்பி ரெமிஷன், அதை நாங்க இல்லாம செய்யறத வந்து நாங்க கியூர் என்று சொல்றோம், இல்ல ரெமிஷன் என்று சொல்லுவோம். திருப்பி ரெமிஷன் நிலைமையை கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கடினமான நிலைமை. அப்ப இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ல இருக்கிற ஆக்களுக்கு இப்பதான் டயக்னோஸ் பண்ணி டயபெட்டிக்ல போன ஆக்களுக்குமான அட்வைஸா நான் சொல்றதுக்கு சொல்றேன். இப்ப நாம எங்களோட சாப்பாடுல வந்து நாங்க வந்து சவுத் ஏசியன் கண்ட்ரில இருக்கிற ஆக்கள் பொதுவாயே எங்களோட சமுதாயத்தின் சாப்பாடு வந்து மாச்சத்து வந்து எங்களுக்கு கூடினதா இருக்குது. அது வந்து அதுவும் இலங்கையில வந்து யாழ்ப்பாணம் மட்டும் பார்க்க இந்த புட்டு இடியப்ப கல்ச்சர் வந்து இன்னும் கூட அதே பெட்டிக்லோ பக்கம் பார்க்க சோறு 3 நேரம் சோறு சாப்பிடுவாங்க கிளம்பு சைடுல. நாங்க ஒரு நேரம் சோறும் புட்டுடியப்பம் கூட எப்படி பார்த்தாலும் சோறு சாப்பிட்டேன் புட்டுடியப்பம் சாப்பிட்டேன் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு அரிசி தான் நாங்க பாவிக்கிறோம். சோ மாச்சத்து தான் கூட எடுக்கிறோம். இந்த மாச்சத்து வந்து எங்களுக்கு வந்து குறையணும். இந்த மாவை எப்பயுமே ஒரே மாவைத்தான் டாக்டர்ஸ் அரைக்க வேண்டிய நிலைமையில நாம இருக்கிறோம். எங்க போனாலுமே மாச்சத்தை குறையுங்கன்னு சொன்னாலும் மக்கள் வந்து இந்த இன்னுமே சரியான முறையில் மாச்சத்தை குறைச்சா பசிக்கும், கண்டிப்பா பசிக்கும். நான் இப்போ ஒரு 15 இடியப்பம் சாப்பிட்றேன் நான் இருந்தா காலையில 5 இடியப்பம் சாப்பிட்டா உண்மையில பசிக்கும். அந்த பசிய நீங்க வந்து நின்று பிடிக்கிறதுக்கு மிச்ச சாப்பாடு எதை எடுக்கணும்னா புரதம். அந்த புரதம் வந்து பசியை வந்து நின்று பிடிக்கும். இப்ப நான் அப்போது சொன்ன மாதிரி ஒரு காலையில ஒரு 5 இடியப்பமா 5 இடியப்பம் எடுக்கிறாங்க, 3 இடியப்பம் 10 இடியப்பம் எடுக்கிறார்கள், 5 அப்படி அரைவாசியா காவாசியா குறைச்சு போட்டு ஒரு முட்டையை பொறிச்சு சாப்பிடுங்க, முட்டை ஒன்று அவிச்சு சாப்பிடுங்க. ஏதோ ஒரு மரக்கறி, இப்ப உங்களுக்கு மத்தியான சமையல்ல குறைஞ்சது 5 நிறம் இருக்கிற மரக்கறியை வந்து நம்ம வந்து தண்டோணும். அப்ப நாங்க வந்து புரதத்தை வந்து கூட்டணும். ஒரு கடலையா சுண்டலா நாங்க அவிச்சு போட்டு கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு இல்லாட்டி கொஞ்சம் மிளகு தூளை போட்டு உப்பு தூளை போட்டு அப்படி இருக்கணும். உப்பு 4 கிராம் தான் நாங்க ஒரு நாளைக்கு எடுக்கணும். இப்ப அதுவும் வந்து சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல வந்து 8 கிராம் நாம எடுத்துட்டு இருக்கிறோம். WHO படி 4 கிராம் உப்பு தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும். ஸோ மாச்சத்தை குறைச்சு புரத சத்தை கூட்டுறதன் மூலமா வந்து நாம வந்து இந்த அதுதான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் எடுக்கணும். இப்ப நாங்க நினைக்கிறோம் நார்ச்சத்து ஏன் எடுக்கிறோம்னா எங்களுக்கு மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு தான் எடுக்கிறோம் தான் நாங்க நினைக்கிறோம். இப்ப எல்லாருமே ஓரளவு படிச்ச ஆக்களும் விழிப்புணர்வோட இருக்கிறார்கள், முந்தி மாதிரி இல்லை இந்த சமூகம். ஆனா நார்ச்சத்து உண்மையா என்னத்துக்கு நாங்க எடுக்கிறோம்னா அதோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து பல்க ஃபார்ம் பண்ணி கன்ஸ்டிபேஷனை வந்து அதை குறைச்சிட்டு நல்ல லக்ஸட்டிவா போக வைக்க, எங்களுக்கு மேல மிளகி
போகும். மற்றது வந்து நார்ச்சத்துங்கள் உடம்புக்குள்ள போகல, அது வந்து டைஜஷனுக்குள்ள போகாது. ஆனபடியால வந்து அது வந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும், டைஜஸ்ட் பண்ணப்படாது நார்ச்சத்து. அந்த ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்க அந்த குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் குறைஞ்சு வேறு. அப்ப எங்களுக்கு அந்த பிளட்ல வந்து குளுக்கோஸ் ஏறாது. ஸோ நார்ச்சத்துள்ள பொருட்களை வந்து எடுக்கணும். நாங்க சாப்பிடல என்ன ஓர்டர்ல சாப்பிடறோம்னா முதல் நார்ச்சத்து சாப்பிட்டு, பிறகு அடுத்ததா 2வதா புரோட்டீன் சாப்பிட்டு, 3வதா ஃபேட் சாப்பிட்டு, 4வதா கார்போஹைட்ரேட், கடைசியா ஒரு சின்ன ஒரு ஸ்வீட். இந்த உடன்படி நாங்க சாப்பிட்டோம்னா சுகர் வந்து ஸ்பைக் பண்ணாது. அப்படி ஒரு நார்மலா எங்களுக்கு இருக்கும் சுகர். நாங்க சாப்பிட்ட அப்புறம் உடனே செக் பண்ணி பார்க்கலாம் பிளட் சுகர் நார்மலா இருக்கு. ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சொலியபிள் இன்சொலியபிள் ஃபைபர்ஸ் இருக்கு. பொதுவா வந்து அந்த சிறுதானிய வகையில வந்து ஃபைபர்ஸ் இருக்கு. வரகா, கம்பா, மற்றது குதிரைவாளியா அப்படியான சிறுதானியங்களை வந்து மற்ற வந்து நட்ஸ் வகைகள்லயும் வந்து பருப்பு வகைகள்லயும், மற்றது வந்து ஃப்ரூட்ஸ் வகைகள்லையும், அடுத்தது வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸ்லும் வந்து நார்ச்சத்து வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நேர் இருக்கு. எந்த விதமான விலங்கு உணவுகள்ல நார்ச்சத்து இல்லை. அப்ப நான்வெஜ் எடுக்கிறார்கள் கண்டிப்பா நீங்க வந்து மரக்கறி எடுக்கணும். 400ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோ மரக்கறி ஒரு நாளைக்கு எடுக்கணும். சரி, நீங்க குறிப்பிட்டது போன்றதாவது உங்களுடைய இந்த உணவு தட்டில் 5 நிறத்தில் மரக்கறிகள் இருக்க வேண்டும். சரி, இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சியை நான் நினைக்கின்றேன், இந்த பாடசாலை மாணவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் கொடுத்திருக்கின்றீர்கள். என்னென்றால் அந்த காலை உணவு எவ்வாறு இந்த மாணவர்களினுடைய கற்றல், அவர்களுடைய செயற்பாடுகளை தூண்டுகின்றது என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றீர்கள். அதே போன்று நாங்கள் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், குறிப்பாக புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். அதே போல் இந்த நார்ச்சத்து எங்களுடைய உடம்பில் எவ்வாறான தொழிற்பாட்டை மேற்கொள்கின்றது என்று நீங்கள் கூறியிருக்கீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த ஒபிசிட்டி, உடற்பெருமை, இந்த உடற்பெருமை உள்ளவர்களுக்கான உணவு கட்டுப்பாடு எவ்வாறானது? எல்லாமே சேம் தான். இப்ப நம்ம வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இல்ல லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸுக்குரிய காரணத்தை என்னென்னு பார்த்தோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணமா இருக்குது. அதை வந்து எங்களோட குளுக்கோஸை நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸை வந்து எங்களோட கலங்கள் பாவிக்கணும்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து சரியான அளவில் தொழிற்படணும். எங்களோட குளுக்கோஸ் கலங்களுக்கு என்டர் பண்ணிக்க இன்சுலின் வந்து ஒரு லாக் மாதிரி திறந்து விடணும். அப்பதான் இன்சுலின் குளுக்கோஸ் உள்ளிட்டு அங்கே வந்து கலங்கள் வந்து அதை பாவிக்கும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிலைமை தான் நீங்க காணப்படுது இந்த எல்லா வருத்தங்களுக்குமே. இப்ப நாங்க டயபெட்டிஸ், ஒபேசிட்டியா, ஹைப்பர் டென்ஷனா, டயபெட்டிக் மெலைட்டஸா, பொலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமா, ஃபேட்டி லிவரா, எல்லாத்துக்கும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரா எல்லாத்துக்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணமா இருக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்சுலின் சென்சிட்டிவா மாத்தணும்னா நான் சொன்ன இதே அதுதான். அதாவது வந்து இப்ப ஹை லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து ஒபேசிட்டி இருக்கிற ஆக்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இப்ப நீங்க கேள்விப்பட்டீங்க தெரியா கீட்டோ ஃபுட்ஸ், பெலியோ ஃபுட்ஸ், PALLEO பெலியோ ஃபுட்ஸ் சொல்லி எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணோம். அது எப்படின்னு சொல்லி சொன்னா லோ கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட்ஸ், கொழுப்பை வந்து கூட கொடுக்குறது, ஆனா இதை வந்து குறைய கொடுக்க மாற்றத்தை வந்து குறைக்க. ஏன்னா கொழுப்புல இருந்து வர்ற குளுக்கோஸ் வரதுக்கு எங்களுக்கு இன்சுலின் தேவையில்லை. ஆனா அதே நேரம் கொழுப்புல இருந்து வந்து குளுக்கோஸ் வரைக்குள்ள எங்களோட ரத்தத்துல வந்து அதிக அளவுல வந்து அந்த குளுக்கோஸ் கூடிக்கொண்டும் போகாதுன்றதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணா அது வந்து ஒரு டாக்டர் அட்வைஸுக்குள்ள இல்லாம கடைசி மட்டும் நாங்க எடுக்க கூடாது. நாங்க வந்து எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா புரதத்தை கூட்டி மாற்றத்தை குறைக்கணும். இது சின்ன பிள்ளையா இருந்தானே பெரிய பிள்ளையா இருந்தானே இதுதான் இது. அந்த ஃபுட்ஸை வந்து நாங்க வந்து மஞ்சள் ஃபுட்ஸ், அதாவது மாம்பழம், வாழைப்பழம், மற்றது வந்து பலாப்பழம், அது மூணையும் எடுக்காம வாழைப்பழத்துல அந்த செவ்வாழைப்பழம் வந்து நல்லா அதுல ஒரு 4 அல்லது 5 இன்ச் இருக்கிற பழம் ஒரு நாளைக்கு கொண்டு எடுக்கிறதால பிரச்சனை இல்லை. மற்ற பழங்களை வந்து நாங்க அவாய்ட் பண்ணணும். மற்றபடி எல்லா பழங்களும் வந்து நாங்க எடுத்துக்கலாம். பெட்டரான பழம் வந்து கொய்யாப்பழத்துல ஃபைபர்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, கலோரி குறைவு. ஸோ கொய்யாப்பழம் நாங்க எடுத்துக்கலாம். அது போல இந்த டயபெட்டிக் மெலைட்டஸ் ஆனாக்கள் நாவல் பழம் எடுத்துக்கலாம். நாவல் கொட்டை சூரணம்ன்றது வந்து நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை நம்ம காய வச்சு பவுடர் பண்ணி கொஃபியா மாத்தி நம்ம வந்து அதை குடிச்சோம்னு சொல்லி சொன்னா பிளட் சுகர் வந்து குறையும். இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டா நான் கதைக்கிறேன், ரிசர்ச்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அது போல ஆவாரம் பூ, அது வந்து நாங்க ரோட்ல எல்லாம் பாப்போம், மஞ்சளா பூத்து இருக்கு, கஷியா அலாட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஆவாரம் பூவுல குடிநீர் மாதிரியோ அவிச்சு போட்டோ நாம வந்து அதையும் பிளேன் டீக்கு பதிலா, டீ குடிக்கிறதுக்கு பதிலா எடுக்கிறதா ஆவாரம் பூ எடுத்துக்கலாம். அது போல கடல் ராஞ்சி பட்டையில இருக்க டிகாக்ஷன் மாதிரி அதையும் கடல் ராஞ்சின்றது கொத்தலகிம்பட்டு கஷாயம் என்று சொல்லுவாங்க. கடைகள் எல்லாம் விற்கிற சாமான் தான், மருந்து கடைகள் எல்லாம், அதுல வந்து நாங்க எடுத்துக்கலாம். மற்றது வந்து கொவ்வை வந்து சரியான ஒரு நல்லது டயபெட்டிக்கு. மற்றது எங்க சிம்பிளா எங்களோட
பாவக்காய் நான் ஒன்று சொல்லணுமெண்டே நான் யோசிச்சுட்டு வந்தேன், மக்களுக்கு இது டேக் ஹோம் மெசேஜா போகணுமெண்டு இருப்பேன். எங்களோட உணவுல அறுசுவையில் நாங்கள் படிச்சிருப்போம். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கைப்புன்னு படிச்சிருப்போம். 6 சுவைகள் இருக்கு. இந்த 6 சுவைகள்லையும் எங்களுக்கு வந்து இந்த நாங்க ஹெல்த்தியா ஒபேசிட்டியை மெயின்டைன் பண்ணணும்டா இனிப்பும் உப்பும் எடுக்கக்கூடாது. நல்லா மனசுல வச்சிருங்க. அம்மா மாதிரி விட்ட சமைக்கணும். நீங்க சின்ன பிள்ளையில நீங்க டீக்கு ஒரு கரண்டி சீனி போடுறதால பெரிய பாதிப்பு வராது. ஆனா நீங்க ஜூஸ் ஆயோ மற்றது வந்து ஃப்ரூட் ஜூஸ் ஆயோ இல்ல நீங்க கேக் மிக்சர் அது இதுன்னு சொல்லி நீங்க செய்யக்க நீங்க அடட் சுகர் நீங்க கூட வந்து தந்தீங்கன்னா அது கூடாதுங்க. நாங்க பிரவுன் சுகர் பாவிக்கிறோம், நாங்க நாட்டு சக்கரை பாவிக்கிறோம்னு சொல்றதெல்லாம் போய்க்கது கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசத்துலாம் இருக்குது. ஈவன் தேன்ல கூட சுகர் இருக்குது. அப்ப சோ நீங்க இந்த அடட் சுகர்ஸை ஃபுல்லா நம்ம வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு சுகர் எடுக்கணும்னா நாங்க வந்து ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுகர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நாங்க உப்பு வந்து நான் அப்போ சொன்ன 4 கிராம் தான் உப்பு கட்டாயம் எடுக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்றோம்னு போட்டு உப்பை போட்டு நாங்க சாப்பிடக்கூடாது. 3வது வந்து நாங்க எடுக்க வேண்டிய சுவை வந்து கைப்பு சுவை இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஒரு கருவேப்பிலைய நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி ஒரு கொஞ்சம் பவுடரை நாங்க சாப்பாடுல போட்டு சாப்பிட்டோம்னா கருவேப்பிலை அப்படி டயபெட்டிக் பிளட் சுகரை வந்து கருவேப்பிலை குறைக்கும். சோ இது அதுக்கான நாங்க மெட்ஃபார்மின் நிப்பாட்டி போட்டு கருவேப்பிலை பவுடரை போட்டு சாப்பிடுறேன். மெட்ஃபார்மின் சப்ளிமெண்டரியா நம்ம சேர்த்து ரெண்டையும் பாவிச்சு கொண்டு கொஞ்சமா டோஸை குறைச்சிட்டு வரணும். அதுபோல சிறு குறிஞ்சா இது ஒரு கைப்பு சுவை உள்ள பிளான், சிறு குறிஞ்சா எடுக்கலாம். இப்போ கைப்பு சுவை இருக்கிற மாதிரி எங்க சாப்பாடுல பாத்துக்கணும். அதை விட 2வது சுவை வந்து துவர்ப்பு சுவை, கைப்பும் துவர்ப்பும். இப்ப துவர்ப்புன்னா வாழைப்பொத்தி நாங்க வாழைப்பொத்தியை சுண்டி சாப்பிடுவோம். பட் வாழைத்தண்டை வந்து அதெல்லாம் வந்து துவர்ப்பு சுவையில கோபா கேபேஜ் அதுல எல்லாம் வந்து துவர்ப்பு சுவை உள்ளது. துவர்ப்பும் கைப்பும் இருக்கிற சுவையை பார்த்துக்குங்க. இனிப்பும் உப்பையும் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்பைசி வந்து அதாவது வந்து காரம் வந்து சேர்த்துக்கலாம். அந்த காரத்தை மிளகு மூலமா எடுங்க, மிளகாய் மூலமா எடுக்காதீங்க. மிளகு மூலமா எடுங்க, மிளகுக்கு நிறைய இருக்கு. மற்றது நீங்க பிளேன் டீயோ போடல கருவா, இஞ்சி, ஏலம், கராம்பு இந்த 4ஐயும் வந்து ரெகுலரா நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே சேர்த்து கொண்டு வரைக்கல. அதாவது வந்து அந்த வாசனை திரவியங்களை நாங்க உடம்புல சரியான அளவில் எங்களோட சமையல்ல சேர்க்கல. அது வந்து எங்களோட பிளட் சுகர் அளவையும் கண்ட்ரோல் பண்ணும், பாடி வெயிட்டையும் வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனையும் சமீபாட்டால வர பிரச்சனைகளையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி. இன்றைய தினமும் நிலந்தார நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் விஜித பகீரதன் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.